விரிவாக்கம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னா காளான் வளர்ப்பு அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு காளான்னா என்னென்னா அது ஒரு பூஞ்சை வகையை சேர்ந்தது. அது வந்துட்டு பச்சை இல்லாத ஒரு தாவரமாக சொல்லுவாங்க. ஸோ காளான் வளர்க்குறதுலேருந்து என்னென்ன நன்மைகள்னால் அதை வந்து நம்ம சாப்பிட்றனாலே அதில் வந்து நிறைய புரத சத்தும் மருத்துவ குணங்களும் இருக்குது. புரத சத்து பார்த்தோன்னா 2.9% இருக்குது. கொழுப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது, 37% தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் காளான் வளர்க்குறீங்கன்னா அதை வளர்த்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பொருளை வந்து நம்ம வந்து பயிர்களுக்கு வந்துட்டு உரமாக போடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம காளான் வந்து வளர்க்குறதுக்கு அது ஒரு குடிசை தான் அமைக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு குடிசை அமைக்கிறோன்னா ஃபஸ்ட் நம்ம முதலீடு போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 35 நாட்கள்லேருந்து 40 நாட்கள் கூட நம்ம வந்து அறுவடை பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காளான் வளர்ப்புக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து கொட்டையை அமைக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி வைக்கோல், அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் பை, அப்புறம் காளான் விதை, இது நம்ம கடையில் வாங்கினா கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பெரிய அளவில் பண்ணும்போது இதை வந்து வெட்டுறதுக்கு வந்து ஒரு கருவி மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லா வந்துட்டு 2லேருந்து 3 இன்ச்சுக்கு வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த வைக்கோல் தான், அது வந்து படுக்கைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அதை வளர்க்க போகிறோம். அப்போ இதில் வந்து நிறையா வந்து கிருமிகள் இருக்கும். அதை வந்து கிருமி நாசினி பண்ணணும். அதுக்காக வந்து 2 முறைகள் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கொதித்தல் முறை, இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இன்னொரு வந்து ரசாயன முறை, அதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொதித்தல் முறைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வைக்கோல் வந்து வச்சுருக்கோம்ல, நல்லா 2லேருந்து 3 இன்ச்சுக்கு நல்லா வெட்டி வச்சிடணும். அதை எடுத்து ஒரு ட்ரம்மில் போட்டு குளிர் தண்ணி, அதாவது நார்மல் வாட்டரில் வந்துட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வடிவார வச்சு ஒரு ட்ரம்மில் போட்டு சாக்கு இருக்குல்ல, அந்த சாக்கை வச்சுட்டு மேலால் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு 1 மணி நேரம் வந்து வேக விடணும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வடிவார விட்டணும். இப்போ நீங்கள் வந்து அது வடிவார விட்டது நல்லா வந்துட்டு இப்போ இந்த வைக்கோல் இருக்குன்னா ஈரமாக இருக்குது, ஆனால் அது புழிஞ்ச தண்ணி வரக்கூடாது. ஆனால் கையில் பார்த்தா ஈரப்பதமாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து அதாவது 60% வந்து 65% ஈரப்பதம் இருக்கணும் முறை. இதே வந்து ரசாயன முறைகளுக்கு கெமிக்கல் வந்து 2 கெமிக்கல். ஒன்று வந்து கார்பன் டெசிம்னு சொல்லுவாங்க, ஃபார்மலின். அந்த மருந்தை வந்து வாங்கி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு 200 லிட்டர் ட்ரம், 10 கிலோ வைக்கோல் எடுக்கிறோன்னா அதுக்கு 200 லிட்டர் ட்ரம் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு 100 லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றிடணும். அதில் வந்து 10 கிராம் கார்பன் டெசிமும் 120 ml வந்துட்டு ஃபார்மலின், இதை நல்லா கலக்கிட்டு நம்ம 10 கிலோ வைக்கோல் வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் அந்த ட்ரம்மில் போட்டு 16 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதே மாதிரி வடிவார விட்டு 60லேருந்து 65% ஈரப்பதம் இருக்க மாதிரி குடிசை அமைக்கணும்னு சொன்னோம்னா, அந்த குடிசைக்கு வந்துட்டு ஒரு 4 மீட்டர் அளவு, பொதுவாகவே 4 மீட்டர் அளவுக்கு குடிசை அமைச்சிட்டு அதுக்கு வந்து கதவு, எப்பயும் போல கதவு, அதுக்கப்புறம் சுற்றி காத்தோட்டுறதுக்காக வென்டிலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அறையை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பராமரிக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கு வந்துட்டு ஒரு அறையை பிரிச்சுக்கணும். அது வளர்க்குறதுக்கு இன்னொரு அறையாக தனியாக 2த்தையும் பிரித்து வச்சுக்கணும்.